ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிராக்கிள்ஸ் டிவி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்னென்ன தேவைன்னா ஒரு 100 கிராம் பீன்ஸு, ஒரு 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் பச்சை மிளகாய், 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 15 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி சுட்டோடனே அதுக்கு தாளிக்கிறதுக்கான கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது எல்லாமே நல்லா தாளிக்கட்டும். இப்போது என்ன பண்ணுங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பீன்ஸ் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் நாடி கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை போடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது நம்ம வச்சுருக்க பச்சை பட்டாணி 100 கிராம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே, எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும், ஈக்குவலாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போது நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வரும்போது இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரவா எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ரவா மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ரவா கொட்டிக்கிட்டே இருக்கணும். அதில் குண்டு குண்டாக அது பிடிச்சிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொட்டணும், அந்த மிக்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரவா கட்டி ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். போட்டதுக்கப்புறமும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அது கெட்டியான பதத்துக்கு வரும். கெட்டியான பதத்துக்கு வரும்போது நீங்கள் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கெட்டியான பதத்துக்கு வந்தோடனே அது சாப்பிட ரெடி. ஸோ நீங்கள் உங்களுடைய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.